புறநானூறு. புறம், நானூறு. இந்த புறத்துக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெளிப்புற வாழ்க்கை. நானூறுங்கிறது 400 பாடல்களை உள்ளடக்கிய ஒரு தொகுப்பு. சங்ககால வாழ்க்கையில் ஒரு வெளிப்புற வாழ்க்கையை பற்றி தெளிவாக விளக்கக்கூடிய ஒரு நூல் தான் புறநானூறு. புறநானூறு ஒரே ஒரு ஆசிரியர் எழுதிய நூல் இல்லை. இது சங்க காலத்தில் வந்த பல புலவர்கள் பாடிய பாடல்களோட தொகுப்பு தான் இது. போர், வீரத்துறை, அரசாட்சி, தானம், புகழ், சமூக வாழ்க்கைன்னு பல தொகுப்புகளை உள்ளடக்கி ஒரு அறநெறி வாழ்க்கைக்கு வித்திட்டக்கூடிய ஒரு நூல் தான் இது. இதில் குறிப்பிடக்கூடிய முக்கிய அம்சங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீர மரணம், அதாவது தியாகம், நல்லாட்சி செய்த அரசர்கள், தமிழர்களோட விருந்தோம்பல், தானம் மற்றும் நாட்டுப்பற்று, அதோடு சேர்த்து மனித நேயத்தையும் பற்றி மிக தெளிவாக குறிப்பிட்டிருப்பாங்க. அதாவது ஒரு அரசன் எவ்வாறு அரசாட்சி பண்ண வேணும், அவன் எப்படி மக்களை பேணி பாதுகாக்க வேணும், எவ்வாறு மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறத மிக தெளிவாக கூறுற நூல் தான் புறநானூறு. இந்த புறநானூரோட முதல் பாடல் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இறைவனோட திரு உள்ளத்தை பற்றி பாடியிருக்காங்க. அதை பாடியவர் பெருந்தேவனார். இவர் பாரத கதையை தமிழில் முதல் முறையாக பாடியவர். அதனால் இவருக்கு பாரதம் பாடிய பெருந்தேவனார் என பட்டம் கொடுத்தாங்க. சங்கத்தொகை நூல்களில் பல கடவுள் வாழ்த்து பாடல்களை இவர் பாடியிருக்காரு. இப்போ இவர் பாடிய புறநானூறு பாடலோட முதல் பாடல் நம்ம பார்ப்போம். கன்னி கார்நருங்கொன்றை காமர் வண்ண மார்பின் தாருங்கொன்றை ஊதி வல்லொல் லேறு சிறந்த சீர்கொழு கொடியும் அவ்வேறு என்ப கரைமிடறு அணியலும் அணிந்தன்று அக்கரை மறைநவில் அந்தனர் நுவலமும் படுமே பெண்ணுரு ஒருத்திறன் ஆகின்று அவ்விரு தன்னுள் அடக்கி கரக்கினும் கரக்கும் பிறைநுதல் வண்ணம் ஆகின்று அப்பிறை 11 கணமும் ஏத்தவும் படுமே எல்லா உயிருக்கும் ஏமம் ஆகிய நீரளவு அறியா கரகத்து தாழ்ச்சடை பொழிந்த அருந்தவத் தோர்க்கே. இந்த பாடலோட விளக்கம் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவபெருமானோட பெருமையில் அழகாக எடுத்து வச்சிருக்காரு பெருந்தேவனார். அதாவது சிவபெருமான் தலையிலும் மார்பிலும் கொன்றை மலரை அணிஞ்சிருக்காரு. அவரது வாகனமான நந்தி தேவன் அவர் கிட்டத்திலேயே நிற்கிறாரு. நஞ்சினை உண்டதால் அவரோட கழுத்து கருத்த நிறத்தில் உள்ளது. அதனை அந்தணர்கள் போற்றி பாடுறாங்கன்னு சொல்கிறாரு. சிவபெருமானோட தலையில் ஒரு பிறநிலவை சூடியிருக்கிறாரு. இதனை 11 கணங்களும் வணங்குறாங்கன்னு மிக அழகாக சொல்கிறாரு. எல்லா உயிர்களையும் பாதுகாக்கிற அவர் ஒரு நீர்வற்றாத கரகத்தையும் நீண்ட சடையும் கொண்ட ஒரு அந்தவர் கோலத்தில் காட்சி அளிக்கிறாருன்னு மிக அழகாக அந்த பாட்டு மூலயமா சொல்கிறாரு. இரண்டாவது பாடலை நம்ம அடுத்த பாகத்தில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு போயிருங்க. இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நன்றி.